ஹலோ கைஸ், வெல்கம் டு ஃபன் பேலன்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து January 9 முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருந்த மாதிரி ஜனநாயகன் படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆக வேண்டியது. பட் சில தவிர்க்க முடியாத காரணத்தினால படம் ரிலீஸ் ஆகலை. பட் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த ஜனநாயகன் மூவிக்கு வந்து நிறையா செலிப்ரிட்டி ஆக்டர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சோஷியல் மீடியாவில் நிறைய மீம்ஸ் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஜனநாயகன் மீம் ரியாக்ஷன். ஸோ இன்ஸ்டாகிராம் திறந்தாலே வி ஸ்டாண்ட் வித் தளபதின்ற ஹேஷ்டாக் தான் வந்து பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் மூவியோட போஸ்ட்பான் மீம்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம் திறந்தாலே ஃபீல்டாக தான் வருது. கேசரி தான் கிண்டி வச்சுருக்காங்கன்னு நினச்சா ஏதோ பெருசாக பிளான் பண்ணுறாங்க போல். இந்த சென்சார் போர்டில் சொன்ன ரீசன் படி பார்த்திங்கன்னா பகவந்த் கேசரி அந்த ஃபிலிமில் வந்து ரிலிஜன் சம்மந்தப்பட்ட காசு பற்றி எதுவுமே பேசியிருக்க மாட்டாங்க நான் பார்த்த வரைக்கும். பட் என்ன க்ரைட்டீரியாவில் அப்படி சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. அப்போ கேசரி இல்லாமல் வேறு எதையோ நம்ம ஜனநாயகன் படத்தில் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். நம்மகிட்ட பெருசாக எதிர்பார்க்குறாங்களோ சமாளிப்போம். இதை டைவர்ட் பண்றதுக்காக தான் சார் இவன் இந்த ஸ்ட்ரைக்கே பண்ணது. என்னத்தை எடுக்கிறான்? ஓஹோ, வாட் இஸ் திஸ் பூமிநாதன்? இத போட்டோஷாப் பண்ணிட்டா சார். போட்டோஷாப் யாரும் நம்பாதீங்க, போட்டோஷாப் பண்ணிட்டா சார். அப்ப அது மட்டும் ஒரிஜினலா சார்? ஆக்சுவலி இந்த இன்சிடென்ட் பற்றி நானே பேசணும்னு நினச்சேன். ஆக்சுவலி பராசக்தி மூவியோட ட்ரெய்லர் வந்து பாட் வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் அண்ட் அலிகேஷன்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் வந்துட்டுருக்கு. ஆக்சுவலி எனக்குமே அந்த சந்தேகம் இருந்துச்சு. ஏன்னா வந்து வித்தின் 6 hours வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 million டப்புன்ட்டு ரைஸ் ஆகுது. பட் லைக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. எவ்வளோக்கு எவ்வளோ வியூஸ் போச்சுனாலும் அதுக்கேற்ற மாதிரியான லைக்ஸும் இருக்கணும். எனக்கு தெரியல. ஸோ இந்த இஷ்யூவை பற்றி பேசணுன்னா தனியாக ஒரு வீடியோ போடணும். இந்த வீடியோ அதுக்கான வீடியோ கிடையாது. ஸோ ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ் சம்மந்தப்பட்ட கேஸ் வந்து நாளைக்கு கோர்ட்டில் வந்து சப்மிட் ஆகுது. ஸோ நாளைக்கு வந்து ஒரு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் ஃபார் ஜனநாயகன் மூவி. என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு தெரில. பட் ரிலீஸ் ஆகும்போது எல்லாருமே போயிட்டு தியேட்டர்ஸில் போயிட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் ஐ அம் சைனிங் ஆஃப். பாய்.